ஏழாமரி மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மூவியில் ஸ்ருதிஹாசன் சூர்யாவோட பாடியில் போதி தர்மாவோட டிஎன்ஏவை ரீஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா சூர்யா போதி தர்மாவோட வழியிலேருந்து வந்தவங்க. அதனால தான் சூர்யானால் வளைஞ்சு நெளிஞ்சு சர்க்கஸ் கூட பண்ண முடியுது. பட் போதி தர்மா மாதிரி சித்தா மெடிசனோ இல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸோ பண்ண வைக்க அவரோட உடம்புல இருக்க போதி தர்மாவோட டிஎன்ஏவை ரீஆக்டிவேட் பண்ண வைக்க முடியுமா? இதை கற்றுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நமக்கு எபிஜெனட்டிக்ஸ் பற்றி நமக்கு நல்லா தெரியணும். இப்போ உங்ககிட்ட ஒரு புக் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த புக்கில் உள்ள சில பேஜஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், சில பேஜஸை நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். அதே மாதிரி தான் உங்களோட ஜீனும். உங்கள் உடம்பு தான் புக்கு மாதிரியும் உங்கள் ஜீனு தான் பேஜ் மாதிரியும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா உங்களோட ஜீனை ஆன் அல்லது ஆஃப் பண்ண வைக்க முடியும், உங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்து. இதை நிரூபிக்க சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு எலி ஒன்றை எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி எலிங்கிறது செரிஸை சாப்பிடக்கூடியது. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எலியை செரிஸை சாப்பிடாதபடி ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த எலிகளை செரிஸை பார்த்தாலே பயப்பட வைக்கிறாங்க. ஸோ இந்த எலிக்கு பிறந்த எலியை செக் பண்ணுறப்போ இந்த எலிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செரிஸை கண்டா பயப்படுதுங்க. இதில் இருந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜீனை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எலியிலேருந்து வந்த வம்சாவளி எலிகளுக்கும் சரி அதே ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏழாம் அறிவு கதைக்கு வருவோம். இப்போது இந்த மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு நாடு விட்டு நாடு போகும் இல்லையா? இதுக்கு யாரும் எப்போவுமே ட்ரெயின் பண்ணவே கிடையாது. ஏன்னா இது இதனோட ஜெனட்டிக் மெமரிலேருந்து வருது. லைக் எப்படி சூர்யா போதி தர்மாவோட வளையிற தன்மையும் நெளிகிற தன்மையும் வந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரியல் சயின்ஸ். இப்போது நீங்கள் சைக்கிளோ இல்லை காரோ லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இதை நீங்கள் லைஃப் லாங்காக ஞாபகம் வச்சுப்பீங்க. இதுதான் நம்மளுடைய மசில் மெமரின்னு சொல்லுவோம். இந்த மசில் மெமரி எல்லாமே நமக்கு மூளையில் உள்ள நியூரான்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஜீனில் கிடையாது. ஸோ டிஎன்ஏ மூலியமாக ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ போதி தர்மா கற்றுக்கிட்ட இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் மெடிசன்ஸையும் இது எல்லாமே ஜீன் மூலியமாக கொண்டு வருது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. பட் சில கண்டிஷன்ஸில் ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்க முடியும். டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பிளட் டிசார்டர், இம்யூன் டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு ஃபால்ட்டி ஜீனை ரீப்ளேஸ் பண்ணி ஹெல்த் ஜீனை ஆட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இது நோயை குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுமே தவிர மெமரிஸையோ இல்லை ஸ்கில்ஸையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணவே பண்ணாது, இந்த மூவியில் சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள்னு சொல்கிற சூர்யா ஃபேனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மூவியை பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.